நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள பிரணவ மலையில் கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது. மூலவர் கைலாசநாதர், தாயார் பாலாம்பிகை, விஷ்ணு, லட்சுமி அகத்திய முனிவர், சிதம்பர சுவாமிகள் இங்கு சிவனை வழிபட்டுள்ளனர். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பிரணவமலை பாலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் திருக்கோவில். அடியேன் பிரதோஷ குழு செந்தில் வேல். இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக பிரதோஷம் பண்ணிகிட்ருக்கோம். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். இந்த கோவிலினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய பெருமானுக்காக தோன்றிய மலை இது. சிறு குன்று பிரணவ மலையின் பேர். அகத்திய பெருமான் பொதிகை போகிறப்போ பிரணவத்திற்கு பொருட்கேட்க முருகப்பெருமானிடம் இங்கு பிரணவமே மலையாய் தோன்றி சோமாஸ்கந்த மூர்த்தமா சுவாமி, விடை, அம்பாள் 3 பேரும் சேர்ந்து அகத்தியருக்கு பிரணவத்தை உபதேசம் செய்யறதுனால பிரணவ மலையின் பேரு. திருப்போரூரில் வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து லட்சுமி தவம் செய்தாள். பிரணவ மலைக்கு அருகே உள்ள இந்த வேப்ப மரத்தடியில் விநாயகர் கோவில் உள்ளது. எனவே இவர் வேம்படி விநாயகர் என அழைக்கப்படுகிறார். 100 படிகள் ஏறி கைலாசநாதர் கோவிலை அடையலாம். மலை உச்சியில் சிவனும் அடிவாரத்தில் முருகன் கோவிலும் காண்பது அரிதானது. இந்த ஸ்தலத்தில் சனிக்கிழமை நேரத்தில் பௌர்ணமி, பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளில் நீங்கள் இந்த சுவாமி அம்பாளை வணங்கிட்டு இங்கே ஸ்தல விருட்சமான மகுட மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை ஒரு 9 வாட்டி சுற்றிட்டு போனீங்கன்னா மகப்பேறு இல்லாதவங்க, திருமணமாகி மகப்பேறு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மலைக்கு இல்லை அவங்க சார்பாக யாராவது வேண்டிக் கொண்டு இங்கே அந்த மரத்தை சுற்றின்னு போனாங்கன்னா கண்டிப்பான முறையில் சகல தோஷ நிவர்த்தி. ரொம்ப அற்புதமான பிரணவ மலை. பாலாம்பிகை, சித்தர்க்கெல்லாம் தலைவி பாலாம்பிகை. இங்கே அகத்தியர் தூணில் ஒரு கல்வெட்டில் இருப்பார் சுவாமி. இந்த வேறு ஒரு சிறப்பும் உண்டு. ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோவிலை 7வது முறையாக பூர்ண அமைச்சு கும்பாபிஷேகம் செய்கிறப்போ அவர் மடாலயத்திலேருந்து இந்த கோவில் உள்ள சுரங்கம் அமைச்சு இந்த சுவாமி அம்பாளை நித்திய வழிபாடு பண்ணிவிட்டு முருகர் கோயில் போயிட்டு மடாலயம் போயிடுவார். சுவாமி ஜோதி ஆகிட்டார். அவருக்கு அப்புறம் வந்த ஆதீனங்களுடைய சமாதி மடாலயத்தில் 12 பேர் சமாதி ஒரே இடத்துல இருக்கும். தவஜ ஸ்தம்பம், பலிபீடம், நந்தி போன்றவை கருவறைக்கு எதிரே காணப்படுகின்றன. கைலாசநாதர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் கருவறையை சுற்றிய கோஷ்டமூர்த்திகள். உட்பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், பைரவர், சூரியன், வீரபத்திரர் சன்னதிகள் உள்ளன. படிகளின் நவகிரகங்கள், முருகன், பிரம்மா, வள்ளலார் சன்னதிகள் உள்ளன. கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் தனியாக கிடையாது. உள்ள சூரிய பகவான் மட்டும்தான் இருப்பார். கந்தபெருமான் கோயிலில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சனி பகவான் தான் இருப்பார். இந்த கோவிலில் வெறும் சூரிய பகவான் மட்டும்தான் இருப்பார். இங்கே ஒரு தனியான ஒரு நவகிரகம் இருக்குது, ஆனால் இந்த கோவிலோடு சேர்ந்தது கிடையாது. அதனால் எந்தெந்த கோவிலெல்லாம் நவகிரகம் மொத்தமாக இல்லையோ அதெல்லாம் பரிகார ஸ்தலம்.
மலை அடிவாரத்தில் உள்ள சிதம்பரம் சுவாமிகள் ஆசிரமத்துடன் இந்த கோவிலை இணைக்கும் சுரங்கப்பாதையும் உள்ளது. கேளம்பாக்கத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. கந்தசுவாமி கோயிலில் இருந்து ஒரு 100 மீட்டர் தான் இந்த கோவில். நீங்கள் கந்தசுவாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலத்தை தரிசனம் செஞ்சுட்டு போங்க. உங்களுடைய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி, திருமண தடையில் இருந்து எல்லாம் நிவர்த்தியாகி அற்புதமான ஸ்தலம் இது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.